ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி விலாக் போன வீக் போல் எடுத்ததுங்க. பச்சை மாங்காய் இருந்தது, அதை வச்சு ராமேங்கா கேண்டி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா வந்திருந்தது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு குக்கரில் 2 பச்சை மாங்காவும் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு 4 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாங்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. ஆறுனதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பல்ப்பை மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ரஃபாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால் ரஃபாக சாப் பண்ணாவே போதுங்க. இப்போ மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா அடுப்பில் இந்த மாதிரி பேன் வச்சுக்கோங்க. லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேங்கோ கூடவே 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தையே ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ பிளேட்டில் நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேங்கோவை அதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 3 டேஸ்க்கு காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷீட் மாதிரி ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ நம்ம வேணுங்கிற ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான மேங்கோ கேண்டி ரெடிங்க. இது செய்கிறதுமே சிம்பிள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.